அப்போ தான் பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் நிறைய நம்பினேன், இவங்கெல்லாம் கேட்கல, அதனால் இனிமேல் திராவிட நாடு என்பது மிக தவறான சொல்லாடல், அதை நம்ம ஏற்கக்கூடாது. தமிழ்நாடு ஒரு மாநிலம், தமிழ் ஒரு மொழி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ திராவிடம்னா என்ன? ஒரு சொல்லா, இனமா, மொழியா? தமிழ் தேசம்னா என்ன? தமிழ் தேசியம் சரியா, திராவிடம் சரியா, அதோட வரலாற்று உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிரின்றே அப்படிங்கிற பாடலுக்கு சொந்தக்காரரான பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவருடைய புதல்வரும் தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு பொழிலன் ஐயா அவர்கள்ட்ட தான் தமிழ் தேசியம் திராவிடம் இதோட வரலாற்று உண்மை என்ன, எது சரி அப்படிங்கிறத பற்றி விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்களோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. திராவிடம் அப்படிங்கிற ஒரு வரையறை உருவாக்கப்பட்டதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம்னா என்ன, எதை தமிழ் தேசியம் நீங்கள் சொல்கிறீங்க? தமிழ் தேசம்னு நம்ம பேசுவது கட்டாயம் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் திராவிடம் பற்றியான கருத்தை நம்ம பேசிட்டு அதுக்கு போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக. அப்போ திராவிடம்னா என்ன, அது எப்படி உருவாச்சு? திராவிட தேசம்னு யாரும் குறிப்பிடுறதா நம்ம தெரியல. யாரும் திராவிட தேசம்னு ஒரு தேசம் இருக்கிறதாவோ, அது திராவிட தேசம் என்பது இதையெல்லாம் கொண்டதாகவோ இருக்கிறதா வரையறை சொல்ல முடியாது. அப்படி யாரும் ஏற்கவும் இல்லை, அப்படி யாரும் அறிவிக்கவும் இல்லை. ஆனால் அதே போது திராவிட நாடு அப்படின்னு ஒரு நாட்டை அடையாளப்படுத்தி கேட்டுக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ யாரும் அப்படி கேட்கல, யாருக்கும் அந்த மாதிரியான கொள்கையும் இல்லை. 1938 தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து முன்னெடுத்து வர தொடங்கினது. அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய உச்சமாக இருந்த அந்த போராட்டத்தினுடைய இறுதி நிகழ்ச்சியில் அந்த தீர்மானங்கள் எழுப்பப்படுகிறது. மறைமலையடிகளார், சோமசுந்தர பாரதியார், பெரியார் இவர்களெல்லாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கே நீங்கள் இந்தியை வந்து தொடர்ச்சியாக திணிக்கிறதும், இந்தி படித்தாதான் இந்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு, அதுதான் ஒரு உயர் மொழி, அதிகார மொழி, ஆட்சி மொழி, இப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தமிழ் தான் ஆட்சி மொழி, தமிழ் தான் கல்வி மொழி, தமிழ் தான் வேலை வாய்ப்புக்குரிய அனைத்து நிலைகளையும் இருக்கணுங்கிறத கட்டாயப்படுத்தி உணர்த்துகிற வகையில் தமிழ்நாடு தமிழருக்கே, அதை மறுத்து நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்ற இடத்துக்கு வராங்க. பெரியாரும் அதே சொன்னாங்க. ஆமாம். அப்போ ஒரு மிக பெரும் பேரணி, லட்சக்கணக்கான பேர் வந்து திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி வராங்க. இறுதியாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அந்த தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தமிழ்நாடு தமிழருக்கே என்பது தான் அந்த தீர்மானமாக நிறைவேறுது. ஆனால் அதன் பிறகு இந்தி திணிப்பை அவர்கள் பின்வாங்கின பிறகு மறைமலையடிகளார், சோமசுந்தர பாரதியார்லாம் அதுக்கு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கல. ஆனால் பெரியார் அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற கருத்து படிப்படியாக பல்வேறு அடக்குமுறைகளை கடந்து திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற கருத்தோட பெரியார் வந்து மாறுறார். அப்போ 38க்கு பிறகு 40, 42, 44 இந்த காலகட்டத்திலலாம் பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற கருத்தில் தான் இருந்தார். 1956 வரைக்கும் அந்த கருத்தில் இருந்தார். சரி, அவரால் தான் இந்த திராவிட நாடு அப்படிங்கிற கருத்தோ அல்லது திராவிடங்கிற கருத்தோ அவரால் தான் முன்மொழியப்பட்டதாகவோ அல்லது திராவிட நாடுங்கிற அடையாளத்தையே அவர் தான் பேசினாரோன்னா அப்படியும் இல்லை. ஏன்னா திராவிடங்கிற கருத்து ஏறத்தாழ அதுக்கு முன்பாகவே 200 ஆண்டுகளாக நிலவி கொண்டு வரக்கூடிய ஒரு சொல்லாடல். அது ஏன் அப்படி வந்தது அப்படிங்கிறதும் ஒரு கட்டாய தேவை. திராவிடங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேசம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லோம். திராவிட நாடுங்கிறது சென்னை தலைமாகாணம், ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஆண்ட பிறகு எல்லாவற்றையும் இணைத்து அவங்க ஒரு நிலப்பரப்பை, அதிகார நிலப்பரப்பை உருவாக்குறாங்க. அப்போ 3 தலைமாகாணங்களை உருவாக்குறாங்க. பிரசிடென்சியை, சென்னை தலைமாகாணம், சென்னை பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, மும்பை பிரசிடென்சி அப்படின்ட்டு நிலையில் அந்த தலைமாகாணம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார வரம்புக்குள்ளார பல்வேறு பகுதிகளை இணைச்சிக்கிட்டாங்க. இப்போ சென்னை தலைமாகாணம்னு சொன்ன அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் மைசூர் அல்லாத கர்நாடக பகுதி, இந்த பக்கம் திருவனந்தபுரம் உள்ளிட்ட கொச்சின் அல்லாத சில பகுதிகள், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பகுதிகள், இதெல்லாமே இணைந்திருந்தது. ஆந்திராவில் நெல்லூர் வரைக்கும், அதாவது ஹைதராபாத் நிஜாம்னுடைய சமஸ்தானங்கள் இல்லாத அந்த தென் பகுதிகள், ஆந்திர பகுதிகளில். அப்போ ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளத்தில், தமிழ்நாட்டில் இத்தனை பகுதியிலும் சேர்ந்த அந்த சென்னை தலைமாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தது.
அது ஏறத்தாழ ஆட்சி அதிகார அளவிலேயே மிக நீண்ட காலமாக அதுலேயே ஆட்சியில் வந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த பகுதி தான் ஆட்சிக்குரிய பகுதியாகவே கருதப்பட்டு வந்தது. அப்போ சென்னை தலைமாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதுக்கு பேரே மெட்ராஸ் பிரசிடென்சி தான். அப்போ அதுக்கு ஒரு நாடுன்னு ஒரு நாடை அடையாளப்படுத்தணும். அதை தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, ஆந்திரான்னு சொல்ல முடியாது, கர்நாடகம்னு சொல்ல முடியாது. தனி அந்த மொழிக்குரிய மாநிலமாக மட்டுமே அது இல்லை. அதனால் இந்த 4 மொழிகளும் சேர்ந்த அந்த மாநிலத்துக்கு பேரே திராவிட பகுதி. இந்த 4 தமிழ் வழியாக கிளர்ந்து பிரிந்த இந்த 4 மொழிகளின் தலைப்பகுதியாக இருந்ததுனால அன்றைக்கி திராவிட நாடுன்னு சொல்லப்பட்டதுனால அந்த திராவிட நாடு விடுதலைன்னு இவங்க கேட்டாங்க. அது சரியான பொருத்தமான காலமும் சரியான பொருத்தமான சொல்லாகவும் அமைஞ்சிருந்தது அந்த காலத்தில். 1956 மொழி வழி மாநிலங்கள் பிரிய தொடங்குது. முதல்ல ஆந்திராவில் கடுமையான இந்த போராட்டம், அதன் பிறகு எல்லா பகுதிகளிலுமே அந்த போராட்டங்கள் நடக்குது. அவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. 56 ஏறத்தாழ எல்லாமே பிரிஞ்சிருது. ஆந்திரா பிரிஞ்சிருது, இந்த பக்கம் கர்நாடகா பிரிஞ்சிருச்சு, அதன் பிறகு கேரளத்தில் பெரும்பகுதி பிரிஞ்சிருச்சு. அதன் பிறகு முடிஞ்ச பிறகு தான் தமிழ்நாடு எஞ்சிய பகுதியாக நின்னது. அப்போ தான் பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் நிறைய நம்பினேன். நடைமுறை பெரியார் வந்து தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கலை. அவர் 2ஆம் உலகப் போர் காலத்தில் குறிப்பாக 2ஆம் உலகப் போர் 39, 45 இந்த காலகட்டத்திலையும் சரி, முதல் உலகப் போர் காலகட்டத்தினுடைய இறுதியிலையும் சரி, பெரியாரை 2 முறை வந்து ஆங்கில அரசாங்கம் வலியுறுத்துது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த சென்னை தலைமாகாணத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சில வேலைகளை நீங்கள் செய்யணும், வேறு யாரும் இல்லை அப்படின்னு. பெரியார் மறுத்துறார். தேர்தல் அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லை, அரசியல் என்பது அயோக்கியர்கள் பொறுக்கி தின்னுகிற ஒரு கூடம் அப்படின்னு கட்டாயம் மறுக்கிறார். தேர்தல் அரசியலால் எந்த அமைப்பையும் மாற்ற முடியாது, நான் முற்றிலும் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கணும், ஒரு குடியரசை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அது புரட்சி வழி செய்யணும்னு உருவாக்குறோம். அதுக்கு தான் அவருடைய இதழெல்லாம் கூட அவர் புரட்சின்னு இதழ் நடத்தினார், குடியரசுன்னு ஒரு இதழ் நடத்தினார், அவர் நடத்தின இதழ்கள் விடுதலைன்னு ஒரு இதழ் நடத்தினார். அப்போ அவருடைய நோக்கமெல்லாம் விடுதலை அடைய வேண்டும்ங்கிறது தான் அடிப்படையானதாகவும், புதிய குடியரசு அமைக்கணுங்கிறதும் ஒரு புரட்சி நடைபெற வேண்டுங்கிறது தான் அவருடைய நோக்கங்கிறது தெரியுது. ஆனால் இவங்களுக்கு அப்படி நோக்கம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படி நோக்கம் இல்லை. அவங்க தேர்தல் வழியாக போய் பல மாற்றங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் அதை கடுமையாக பெரியார் மறுக்கிறார். இதால் போய் செய்யக்கூடாது, செய்ய முடியாது அப்படிங்கிறத மறுக்கிறாரு. ஆனால் இவங்க கேட்கல, இவங்க வெளியேறாங்க. ஆனால் திராவிட நாடு திராவிடருக்கேங்கிற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. 49 திமுக தொடங்கி 63 வரை அவங்களுக்கு அந்த கொள்கையை வழிபடுத்துகிறாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்ற கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ பிரிவினை தடை சட்டத்தை 63 இந்திய அரசு கொண்டு வருது. ஏன் கொண்டு வருதுன்னா, இப்போ 57, 52, 57 இப்போல்லாம் தேர்தலில் பங்கெடுத்த திமுக என்ன சொல்லுதுன்னா, யார் யார் திராவிட நாடு கோரிக்கையை வலுவாக வைக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், அவர்களோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் பங்கெடுப்போம்னு.
நிறையா பேர் ஆதரவு தெரிவிக்க வராங்க. இவங்களும் உடன்பட. இப்போ அந்த திராவிட நாடு கருத்தியல் கொள்கை வலுப்பட்டுக்கிட்டே வருது. ஏன்னா திமுக 52ல் பெற்ற வாக்குகளை விட 57ல் அதிகப்படியாக வாக்குகளை பெறுது. 63ல் இன்னும் அதிகப்படியான செல்வாக்கு திமுகவுக்கு பெருகிட்டே இருக்குது. இதை பார்த்து தான் உடனே என்ன பண்ணுறாங்க, இது எங்கே தேர்தல் அரசியல் வழியாகவே தமிழ்நாடு விடுதலை இவங்க பெற்றெடுத்துருவாங்களோ, திராவிட நாடு விடுதலையை வலுப்படுத்திடுவாங்களோ ஒரு நோக்கத்தில் பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறுத்துகிறாங்க. பிரிவினை தொடர்பாக நாடு விடுதலை, அதாவது ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மொழி மாநிலங்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியோ விடுதலை அடைய வேண்டும்னு பேசப்பட்டதுன்னா அவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, அவர்களெலாம் தேச துரோகிகள்னு அறிவிக்கப்படுவாங்கன்னு பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வராங்க. உடனே அவங்க கைவிடுறாங்க, அந்த கோரிக்கையை கைவிடுறாங்க. அந்த விடுகிற பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா, திராவிட நாடுக்கான கோரிக்கைகள் அப்படியே இருக்கின்றன, நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்பயும் அவங்க இந்த திராவிட நாடுங்கிற கருத்தில் கொஞ்சம் அந்த 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 அளவுக்கு பின்வாங்கிக்கிறாங்களே ஒழிய, இந்த திராவிடம் என்கிற ஒரு நாட்டு பகுதியை உருவாக்க வேண்டும், ஏன் வேண்டும் இன்ப திராவிடம்லாம் நிறைய நூல்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி அவங்க போக்கு இருந்தது. அப்புறம் விடுதலை பற்றியான கருத்தையே அவங்க விட்டுட்டு முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலுக்குள்ளார வந்ததன் பிறகு, அப்புறம் மாநில சுயாட்சிங்கிறது வந்ததன் பிறகு தான் அந்த திராவிடமா இல்லையாங்கிற கருத்தாக்கம் மாறி தமிழக அளவில் ஒவ்வொரு மாநில அளவில் மாநில சுயாட்சிங்கிற கருத்துக்கு வந்துடுறாங்க. 63க்கு அப்புறம் என்ன 63க்கு பிறகு தான் இவங்க தேர்தல் அரசியலுக்குள்ளார நுழைஞ்சிடுறாங்க. ஆனாலும் பெரியார் அதை கைவிடலை. அதாவது தமிழ்நாடு விடுதலைங்கிற அரசியலை அவர் கைவிடலை, வலுவாகவே எடுத்துக்கிட்டு போனார். இப்போ திராவிடம் பற்றியான கருத்து ஒரு நாடுங்கிற கருத்துலேருந்து அது நாடாக எடுக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து, ஆனால் இந்த திராவிடங்கிற கருத்து மட்டும் இருந்தது. இது இப்போ திராவிடன் தேசம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திராவிடம் நாடு அப்படின்னு ஒன்று அமைய முடியாதுங்கிறது இந்த மாநிலங்கள், மொழி மாநிலங்கள் பிரிஞ்சதன் பிறகு மிக தெளிவாயிடுச்சு எல்லாருக்கும். அதனால் அதுவும் முடிஞ்சு போனது. ஆனால் இந்த திராவிடங்கிற சொல்லாடல் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ திராவிடம் என்பது ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ குறிப்பிடலைங்கிறது மிக தெளிவாக முடிவாயிடுச்சு. அப்புறமும் அந்த திராவிடம்ங்கிறதுன்னு சொல்லி இருக்குதே, அது எதை குறிக்குது? அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திராவிடங்கிற சொல் தோற்றம் கொண்டது ஒரு நாட்டையோ ஒரு தேசத்தையோ குறித்து தோற்றம் கொள்ளலை. கிபி 450களிலேயே தமிழ தேசம்ங்கிற ஒரு பொருளில் சுட்டப்படுது. அது தமிழம் அப்படிங்கிறதுலேருந்து. மொழிஞாயிறு பாவாணர் என்ன குறிப்பிடுவார்னா, தமிழ் தான் திரமிடம் திராவிடம்னு அந்த ஆரியர்களுடைய சொல் வழக்குக்கேற்ப அந்த சொல் திரிஞ்சு போய் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருப்போம். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறபடி தான் எல்லாமே இருக்குது. என்னென்னா, தமிழுங்கிறத நம்ம தமிழ்னு சொல்கிறது போல் ஆங்கிலேயர்கள் தமிழ்னு இதை சொல்ல முடியாது, டேமில்னு தான் சொல்லுவான். ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் எப்படி சொல்லுவார் தமிழன்னா, தமிழ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேமரிக்கா அப்படின்னு தான் இந்த நம்ம மேலை நாடுகளில் டாலமி வகுத்த ஒரு உலக வரைபடத்தில் டேமரிக்கா அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லா வடமொழி நூல்கள்லையுமே திரமிடா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அசோகனுடைய கல்வெட்டில் தமிழர்னு பதிவு இல்லை, திரமிடா அப்படின்னு தான் பதிவு இருக்குது. அப்போ எல்லா காளிதாசனுடைய நூலில், எல்லா வட நூல்கள்லேயும் சரி, அர்த்த சாஸ்திரத்தில் அல்லது எந்த நூலை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே திராவிடான்னு தான் இருக்குது. திரமிடா அல்லது திராவிடா அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தமிழ்னு சொல்ல வராது. ஏன்னா தமிழை என்னத்தையும் பவழத்தை பிரபாலம்னு சொல்லுவாங்க. ரகர ஒற்று முன்னாடி அவங்க சேர்ப்பாங்க. ஒரு வல்லினம் வன்மையாக ஒரு சொல்லை சொல்லுவதன் வழியாகத்தான் படி, நம்ம எத்தனை படிகள், ஒரு 10 படிகள் கொடுங்க அப்படின்னா 10 காப்பீஸ்க்கு படிகள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அவங்க படின்னு சொல்கிறது கிடையாது, பிரதின்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை பிரதிகள். அப்போ பிரதிங்கிறது வட சொல்லினுடைய திரிபாக மாறுது. பவழம்னு நம்ம சொல்கிறோம், அவங்க பிரபாலம்னு சொல்லுவாங்க. அந்த ரகரத்தை இணைச்சி சொல்கிற வழக்கம் அது ஆரிய வழக்கம், சம்ஸ்கிருதத்தினுடைய வழக்கம். அப்படி தான் தமிழ்னு சொல்கிறது அவங்க திரமிடா அப்படின்னு சொல்கிறாங்க, திராவிடான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய தமிழை அவங்க திராவிடான்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு இன்னொரு முக்கியமானது என்னென்னா, எப்படி இன்றைக்கி சமஸ்கிருதம் தான் தேவமொழின்னு சொல்கிறதும், சமஸ்கிருதத்தின் வழியாக தான் வழிபாடு செய்வது என்பதும் இன்றைக்கும் கூட கட்டாயமாக இருக்குது. இவ்வளவு தமிழ் தேசம் வளர்ந்ததாக நம்மலாம் பெருமை அடைஞ்சிக்கிறோம். தமிழ் உயர்ந்த மொழி, உலகத்தினுடைய முதன் மொழின்லாம் நம்ம பெருமையாக பேசுகிறோம், வலைதளங்களில் பதிவு செய்கிறோம். ஆனால் கோயிலில் தமிழில் மட்டும்தான் வழிபாடு செய்வோம்னு நம்மளால் மாற்ற முடியல. ஏன்? நம்ம தமிழர்களுடைய திருமணங்கள்
100% விழுக்காட்டு பேருடைய திருமணங்கள் பார்ப்பனர்களை வச்சு தான் நடத்தப்படுது. அந்த பார்ப்பனர்களை வச்சு நடத்தப்படுகிற எல்லா திருமணங்கள்லையும் தமிழ்லையா மந்திரம் ஓதுறான், சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் ஓதுறான். அந்த தமிழில் ஏண்டா மந்திரம் ஓதலை, சமஸ்கிருதத்தில் ஏண்டா முதல்ல ஏன் பாப்பானை வச்சு திருமணம் பண்ணுறாங்கிறதுல நமக்கு இன்னும் கருத்து தெளிவாகலை. தமிழர்கள்ட்ட ஒரு அடிமை உணர்ச்சி யார்கிட்ட, 90 விழுக்காட்டு தமிழர்கள்ட்ட. சரி, ஏன் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதி எனக்கு கல்யாணம் பண்ணுற, நீ யார் சமஸ்கிருதத்தில் உட்காந்து எனக்கு என்னுடைய திருமணத்தை நீ யார் எனக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு தமிழன்னு தமிழ் தேசம்னு பேசுகிற தமிழ் மான உணர்ச்சியோடு பேசுகிற ஒருத்தவங்க கூட ஒரு பாப்பானை கூட விரட்டி அடித்ததா எந்த வரலாற்று பதிவுமே இன்றைக்கும் கிடையாது. நேற்று வரைக்கும் இல்லைன்னா சரி அறியாமை, இன்றைக்கி என்னமோ நான் தான் தமிழன் நான் தான் தமிழ்னு வீர முழக்கமிடுகிற யாருமே பார்ப்பனர்களுடைய சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடாதுன்னு விரட்டி அடித்தது கிடையாது. இவ்வளவு தெளிவடைஞ்சதன் பிறகு கூட அப்போ 100 ஆண்டுக்கு முந்தி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க, 200 ஆண்டுக்கு முந்தி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துங்க. அது தேவமொழி, இதெல்லாம் நீச்ச பாஷை, இழிவான பேசுகிற மக்கள் பேசுகிற மொழி, இன்னும் பச்சையாக சொன்னால் தேவடியால் மக்கள் பேசுகிற மொழின்னே அடையாளப்படுத்தி வச்சுருந்த மொழியாக தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருந்த காலம் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் தான் அவன் இன்னொன்று சொன்னான். என்னன்னா, ஏன் நாங்கள் சமஸ்கிருத தேவமொழின்னு சொல்கிறோம்னா, தேவமொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் உலகத்தினுடைய எல்லா மொழிகளுமே பிறந்தன. அதுதான் மூலமொழி. அதிலிருந்து தான் எல்லா மொழியுமே பிறக்குதுன்னா அப்போ அதுதான் தேவனால் படைக்கப்பட்ட மொழி அப்படின்னு உலகம் முழுக்க பரப்பியிருந்த காலம். நீங்கள் அந்த காலத்தில் தமிழை பார்த்தா எல்லாரும் இழிவுபடுத்தி நாசப்படுத்தி புறந்தள்ளின காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இல்லை தமிழ் ஒரு தனித்த மூலமான மொழி, இந்த மொழி தனித்த மொழி, இதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பில்லைன்னு மிக கடுமையான கருத்தாடல்கள் வந்த காலம். அந்த கருத்தாடல்களை மிக ஆய்வு அடிப்படையில் தமிழ்நாட்டில் செய்தவர்கள் மிகச்சிலர் தான் தொடக்கத்திலேருந்து. அப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை இருந்தது? இப்போ தமிழ சங்கம்னு தோன்றுகிற அந்த காலகட்டத்தில் கிபி 400-450களுக்கு பிறகு அந்த காலகட்டத்திலாம் தமிழம் திராவிடம்ங்கிற சொல்லாடல் தமிழ்நாட்டில் பரவி இருந்த காலம், மெதுவாக பரவி இருக்குது. யார் நடுவில்னா கற்றறிந்தவர்கள் நடுவில் பரவி இருக்குது, கல்வியாளர்கள் நடுவில். அப்போ திராவிட சிசுன்னு குறிப்பிடுறாங்க. திராவிடம் பற்றியான சொல்லாடல் பதிவில் இருக்குது. ஏன் அந்த பதிவு எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முதன்மை. அப்போ சமஸ்கிருதத்தை ஏற்கலை, சமஸ்கிருதம் வேண்டாம், தமிழாலேயே முடியும், ஆனால் தமிழ் தான் மூல மொழிங்கிறது அவங்களுக்கு தெரியல. தமிழ் தனித்தது, சமஸ்கிருத தொடர்பில்லாதது அப்படின்ற ஒரு கருத்து மெல்லிதாக பரவி இருந்த காலம். ஆனால் தமிழ் இல்லாமல் தமிழும் சமஸ்கிருதமும் ஒன்று தானோ, ரெண்டும் சமய இலக்கியங்களில் பரவி இருக்குது. அப்போ சமஸ்கிருதத்தையும் நம்ம புறக்கணிக்க வேண்டாம், தமிழையும் புறக்கணிக்க வேண்டாம், ரெண்டுமே நமக்கு ஒரு இரு கண்கள் போல். இந்த இடைக்கால சமய கருத்தாளர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த கருத்து இருக்கும். நீங்கள் சமஸ்கிருதமும் தமிழும் 2 கண்கள் போல் அப்படிங்கிற கருத்தில் தான் பலரும் இருப்பாங்க. ஆனால் சமயங்கள்லேருந்து சமயத்தை கடந்து ஒரு கருத்தோட்டம் வளர்ந்த காலம். குறிப்பாக திருக்குறள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு ஒரு புதிய பார்வையில் படிக்கப்பட்ட பிறகு என்ன புதிய பார்வை? அதுக்கு முன்னால் அந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பாருங்கள். இந்த சமய காலங்களில் எல்லாவற்றிலுமே திருக்குறள் உள்ளிட்டு எல்லாமே திரிக்கப்பட்டது. பரிமேலழகர் உரை எழுதுகிறாரு திருக்குறளுக்கு 11ஆம் நூற்றாண்டு. அதில் முழுக்க திருக்குறளை சமய வழிப்படுத்தி ஆரிய வயப்படுத்தி எல்லா குறளினுடைய பொருளையுமே மாற்றி எழுதுகிறார். அப்போ அது சொல்லப்பட்ட அறக்கருத்துகள் முழுக்க திரிக்கப்படுது. அப்போ 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் தான் கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஏன்னா வெளி இலக்கியங்கள் எல்லாம் படிக்க தமிழ் ஒரு தனித்த தானே புதிய சொற்களை உருவாக்கி கொள்ளுகிற ஒரு பெரும் திறன் படைத்ததுங்கிறதுனா அந்த வகையில் தமிழ் நிறைய கருத்தோட்டங்களில் வளர தொடங்குது. இப்போ தான் ஆங்கிலேயர்களுடைய வரவில் அங்கே இருக்கக்கூடிய மொழியியலாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் அறிஞர்கள்லாம் வந்து இந்த மொழியை பார்க்கும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல, தமிழ் சமஸ்கிருதம் துணை இல்லாமலே வளரக்கூடிய ஒரு பெரிய மொழி அப்படின்னு அவங்க நிறைய அதில் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் பார்க்குறோம். இப்போ தமிழ் அப்படிங்கிறதுல ஒற்று அந்த மேலே புள்ளி வைக்குது, இந்த கொம்பு போடுறோம், ரெட்டை கொம்பு போடுறோம், ஒற்றை கொம்பு போடுறோம், கால் போடுறோம். இது எல்லாமே
தமிழர்களுக்கு இன்னும் சொன்னால் ஆங்கிலேயர்களுடைய வரவால் அவர்களுடைய அறிவு பரப்புனால நமக்கு தமிழ் எழுது முறைகளில் வந்த சீர்திருத்த மாற்றங்கள். இப்போ அவங்களுடைய உருவாக்கம் தான் வீரமாமுனிவர் நமக்கு அந்த மாதிரி பல மாற்றங்களை செய்து கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நம்ம வரவேற்கக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய எழுத்து முறை மாற்றங்கள்லையே அதுபோல் இந்த மொழியினுடைய ஆய்வுகளில் பல்வேறு இது வைக்கிறாங்க. என்னன்னா தமிழ் வந்து சமஸ்கிருதம் அல்லாமலே தனித்து செயல்பட்ட ஒரு மொழி. இந்த மொழியிலிருந்து தான் தமிழ்ங்கிறது தெலுங்காகவும் கன்னடமாகவும் மலையாளமாகவும் பிரிஞ்சிருக்க வேண்டும். இன்னும் சொன்னால் இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு மொழி இருந்திருக்கலாம், அதற்கு முந்து மொழின்னு பேர் கூட வச்சுருக்கலாம். அவங்களுக்கு டக்குன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த காலகட்டத்தில் கால்டுவெல் வந்து இங்கே வந்து அறிந்து அவருடைய ஒப்பிலக்கணத்தை அறிந்து சொல்லப்படுகிற காலத்தில் தொல்காப்பியம் அறியப்படலை, கிடைக்கல. தொல்காப்பியம் அப்போ கிடைக்கல. அப்போ தொல்காப்பியம் இல்லாத காலத்தில் அவருடைய ஆய்வு இருந்திருக்குது. ஏன்னா தொல்காப்பியம் தான் நமக்கு ஒரு முழுமையான இலக்கண நூலாக, நம்முடைய முதன்மை இலக்கண நூலாக இருந்தது. அப்போ தொல்காப்பியமே கண்டறியப்படாத நேரத்தில் என்னென்ன இலக்கியங்கள் இருந்திருக்கும்? எல்லாம் இலக்கியங்கள் தான், எதுவும் இலக்கண நூல்களாக இல்லை. அதனால் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த மூல மொழி பற்றியான செய்திகள் அவருக்கு இன்னும் புரியல. அதனால் அவர் என்ன பண்ணார், முந்து மொழி ஒன்று இருந்திருக்கணும், தமிழுக்கு முந்தி ஒரு மொழி, அதுக்கு முந்து தமிழ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதுக்கு திராவிடம்னு கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனால் அதில் ஒன்று அவர் தெளிவாக இருந்துட்டார். என்னன்னு, இதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பில்லை. அதை முதல் ஆணித்தரமாக மிக அறிவியல் படி ஆய்வு செய்து வெளிப்படுத்தினவர் கால்டுவெல். அதனால் கால்டுவெல்னுடைய வரவை நம்ம மிகவும் மெச்சி தான் ஆகணும். ஆனால் அவர்கிட்ட சில பின்னடைவுகள் இருந்தது. என்ன, அவர் பார்க்க இயலாத பின்னடைவு. அதனால் அவர் வேணும்னு குற்றப்படுத்தி செய்யணுங்கிற நோக்கத்திலிருந்து அவர் செய்யலை, அவரால் பார்க்க இயலலை. ஆனால் அதன் பிறகு வந்த மாகரல் கார்த்திகேயனார், அதன் பிறகு வந்த பாவாணர், இவங்கெல்லாம் மிக தெளிவாக ஒப்பியன் மொழி நூலை கூறாக பிரித்து எல்லாவற்றையும் ஆய்வுபடுத்தி தமிழ் தான் உலக மொழிகளுக்கே தாய்மொழி, தமிழிலிருந்து தான் எல்லா மொழிகளும் பிறந்து போனதுன்னு, தமிழ் ஆரியத்திற்கு தாயாகவும் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாகவும் ஆரியத்திற்கு, ஆரியம்னு சொல்கிறது சமஸ்கிருதம், ஆரியத்திற்கு மூலமாகவும் இருக்கிற மொழி அப்படின்னு வெளிப்படுத்தி நிறுவி காட்டினவங்க இவங்கெல்லாம். அப்போ இதே நிலையில் தான் நமக்கு சமஸ்கிருத அகராதியை எழுதினவர் இருக்கிறார், மானியர் வில்லியம்ஸ்ன்னு. அவரும் சமஸ்கிருத அகராதி நம்மளுடைய நூலகத்தில் இருக்குது. எடுத்து பார்த்தோம்னா 2 பெரும் தொகுதி. அதில் அவரே என்ன பண்ணுறாருனா, தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒரு முந்திய ஒரு சிறந்த மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவரே. இத்தனைக்கும் அவர் சமஸ்கிருதத்தில் பெரும் பண்டிதர், அவர் தான் சமஸ்கிருத அகராதியே படைத்தவர் உலகத்துக்கே முதல்ல. ஆனால் அவரே அதில் ஐயங்கொள்கிறார். என்னதான் தமிழ் தான் மூலமாக இருக்கணுங்கிறத அவரும் நிறுவிட்டு போயிருக்கிறார். அதன் பிறகு தான் தமிழை பற்றியான ஆய்வுகள் நிறையா வருது. அப்போ தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் இவையெல்லாம் இதனுடைய உடன்பிறப்பு மொழிகள், அதாவது அக்கா தங்கை போல. அதனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவை எல்லாமே தமிழ் தொடர்புடைய திராவிட மொழிகள். அதுக்கு திராவிட மொழிகள்ன்ற அடையாளத்தை நாம் கொண்டிருக்கணுங்கிறது பொதுப்பட ஒரு ஆய்வு அடிப்படையில் சொன்னோம். இதையெல்லாம் இணைத்ததாகத்தான் அவன் திராவிடம்னு அவங்க அடையாளப்படுத்தினாங்க. அதற்கு முந்தியவர்களும் காலத்தால் இதற்கு இந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்களும் திராவிடம். அதனால தான் பாவாணர் கூட தமிழை தமிழாகவும் தமிழிலிருந்து பிரிந்த பிற மொழிகளை எல்லாம் திராவிடம்ங்கிற சொல்லாடலையும் பதிவு செய்தார். அப்போ திராவிடம்ங்கிற சொல் வழக்கு தமிழை குறிக்கல, தமிழோடு தொடர்புடைய எல்லா மொழிகளையும் பிரிந்த நிலைகளில் அதுவும் தமிழ் தான். தெலுங்கு வந்து தமிழ்னான்னு சொல்ல முடியுமா, அல்லது கன்னடத்தை தமிழ்னு சொல்ல முடியுமா, மலையாளத்தை தமிழ்னு சொல்ல முடியுமா? தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் 45 மொழிகள்னு பாவாணர் சுட்டி காட்டுறார். அதில் வந்து வடபால் திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு பிரிக்கிறாங்க. அந்த தென் திராவிடம் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம். நடு திராவிடம் என்பது மராட்டியம், இந்த கூர்ஜரம்னு சொல்கிறது குஜராத் மொழி, இதெல்லாம் சேர்ந்தது நடு திராவிடம். வடபால் திராவிடம்னு சொல்கிறது பிராகிருதமும் தமிழினுடைய மூலத்துக்குடைய மொழி, பிராகுவி, இதெல்லாம் சேர்ந்தது. நம்ம இது பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பலுச்சி இனம்னு ஒரு பெரிய இன மக்கள் உண்டு. அந்த பலுச்சி இன மக்களினுடைய மூல மொழி பலுச்சிஸ்தான், இப்படின்னு பலுச்சிஸ்தான் இப்போ சொல்கிறாங்க. அந்த பலுச்சிங்கிற மொழி தான் மூல மொழி. அந்த பலுச்சி நம்முடைய தமிழோட தொடர்பு மொழி. இப்போ தரான்னு சொல்கிறாங்க. தரைன்னா என்ன, தரை பல பொருள்கள் நம்முடைய ஊர்னு சொல்கிற ஊரில் முடியுது. இப்போ நாக்பூர்னு சொல்லி முடிக்கிறாங்க, புரியுதா? பல ஊர்கள் ஊர்னு சொல்கிறாங்க வடநாடுகள்லேயும்.
பல ஊர்கள் பட்டின்னு முடியுது. நீங்கள் பஞ்சாபில் நிறையா ஊர்கள் பட்டின்னு முடிகிற ஊர்கள் இருக்குது. பல ஊர்கள் புறம்னு முடியுது. நமக்கு இங்கே காஞ்சிபுரம்ங்கிற மாதிரி வடநாடுகளில் பல ஊர்கள் புறம்னு முடியுது. அதுபோல் நம்ம செந்துறைன்னு சொல்கிறோம், குளித்தலைன்னு சொல்கிறோம். தலைன்னா மேலேன்னு பொருள், தரைனா மேலே மேடாக இருப்பது. மொகஞ்ச தர அப்படிங்கிறான். அப்போ தரா நீங்கள் இன்றைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்து ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஊர்ப்புறங்களை எல்லாம் போய் நீங்கள் கொஞ்சம் இணையத்தில் போய் பாருங்கள். ஏறத்தாழ தரைன்னு முடிகிற சொற்கள் 10-20 சொற்களுக்கு மேலே இருக்குது. அப்போ தரைனா மேட்டு நிலம், தரை என்பது மேட்டு நிலம். சிந்து நதி ஆறு ஓடுன பகுதிக்கு மேடாக இருக்கக்கூடிய பகுதி மொய்ந்த தரை, மொகஞ்ச தரா அப்படின்னு பின்னால் மாறினதா சொல்லி ஐயா அருளியார் உள்ளிட்டு பல அறிஞர்கள் அதை நிறுவி இருக்கிறாங்க. அதுபோல் எண்ணற்ற சொற்கள் நமக்கு தமிழினுடைய வாழ்க்கை பரப்பை காட்டுது. அப்போ தமிழ் என்பது திரமிழமாக, திராவிடமாக, வடபால் திராவிடமாக, தென் திராவிடமாக, நடு திராவிடமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு பெரும் இன கூட்டத்தினுடைய மூல மொழியாகவும் மூல இனமாகவும் இருக்குது. சரி, இதெல்லாம் நமக்கு பிறந்த பிள்ளைகள், இவையெல்லாம் நம்மளிருந்து வளர்ந்த பிள்ளைகள் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தமிழ் பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு பிள்ளைகள்லாம் அடையாளம் காட்டணும். அதெல்லாம் ஆரிய பிள்ளைகளா, சமஸ்கிருதத்தினுடைய குழந்தைகளா? அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன குழந்தைகள், யாரிலிருந்து வந்த பிள்ளைகள்? அவன் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுங்கிறதுக்கு 100 விளக்கம் சொல்லிட்டு போகிறான். பல்லாயிரக்கணக்கான சான்றுகளை பொய்யா அடுக்கிறான். நம்ம தமிழிலிருந்து இவர்கள்லாம் வந்தவர்கள்னு சொல்கிறதுல நமக்கு என்ன தயக்கம்? நல்லா சொல்லலாம். தமிழிலிருந்து வந்த திரமிழமாக திரிந்து போனவர்கள் இவர்களெல்லாம். தமிழ் தான் மூல மொழி, தமிழினுடைய தாயாக வைத்து வளர்ந்த பிள்ளைகள் இவர்களெல்லாம் திராவிடம் இன மக்கள். தமிழினுடைய பிள்ளைகளாக, பேர பிள்ளைகளாக, மூத்த பிள்ளைகளாக, தலைமுறை பிள்ளைகளாக வளர்ந்தவர்கள் இவர்கள்லாம் திராவிடர்கள். திராவிடர்கள் என்பவர்கள் ஆரியர்கள் இல்லை. திராவிடர்கள் என்பவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய ஒட்டி பிறந்தவர்கள் இல்லை. நான் அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சொல், அது தமிழை குறிப்பது இல்லை இப்படிங்கிறத பாவாணர் உள்ளிட்டு எல்லாரும் நிறுவுறாங்க. அப்போ தமிழ் என்பது ஒரு மொழியை, அந்த மொழி மரபு மொழியிலிருந்து கிளைத்த கிளை மொழிகளை, கிளை இனங்களை சுட்டி சொல்வதற்கான பரந்த ஒரு பொது சொல்லே ஒழிய அது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் சொல்லி இல்லை, குறிப்பிட்ட ஒரு மொழியின் சொல்லி இல்லை, குறிப்பிட்ட ஒரு அரசு சொல்லில்லை, குறிப்பிட்ட ஒரு நாட்டு சொல்லில்லை, ஒரு தேசத்தின் சொல்லில்லை. அந்த அளவில் தமிழ் என்பதும் திராவிடம் என்பதும் புரியப்படணும். ஓகேங்கய்யா, இவ்வளோ நேரம் வரலாற்று ரீதியாக தமிழுக்கும் திராவிடத்திற்கும் உள்ள வித்தியாசம் எப்படி உருவாச்சு, திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ 73க்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள்லாம் வர்றாரு, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வர்றாரு. அப்போ அந்த அரசியல் காலகட்டத்தில் திராவிடம் அப்படிங்கிறது எப்படி பேசப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு உருவாச்சு? மறுபடியும் மிக தெளிவான அரசியலை ஒரு வரலாற்று பின்புலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆரியம் அல்லாதது தான் திராவிடம், தமிழின் தொடர்புடையவை இவையெல்லாம், பிராகிருதம் கூட தமிழின் தொடர்புடையது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ தமிழின் தொடர்புடையதை ஆரியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு என்னன்னு சொல்லுவது? அப்போ ஒரு சொல் தேவை. எம்ஜிஆர் தன்னுடைய மதங்களை பதிவு செய்யணும்னு வந்தாங்க. உங்களுடைய பேர் என்ன? இதுங்க. உங்களுடைய மொழி என்ன? தமிழுங்க. உங்களுடைய மதம் என்ன அப்படின்னாங்க. உடனே எம்ஜிஆர் என்னுடைய மதம் திராவிட மதம்னு பதிவு செஞ்சார் அவருடைய வாழ்க்கை குறிப்பில், அதாவது அரசு எடுத்த கணக்கில். ஆனால் அது இன்னொரு சிக்கல் என்னன்னா, எந்த மதமாக இருந்தாலும், அதாவது கிறிஸ்துவம், இஸ்லாமியம், மற்ற மேலை மதங்கள் இல்லாத எல்லாமே இந்து மதம் தான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுதுங்கிறது அடுத்தது. ஆனால் திராவிட மதம்னு ஒரு மதத்தை பதிவு செஞ்சவர் எம்ஜிஆர். அப்போ திராவிட மதம்னா என்னங்க, எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, நான் ஒருத்தன் தான்யா, நான் தான்யா தான் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக அதை பதிவு பண்ணவர். அப்போ திராவிட மதம் என்பது என்ன அப்படின்னா, ஆரியம் அல்லாதது, ஆரியம் கலக்காது. அதுதான் அம்பேத்கரும் அதுதான் குறிப்பிட்டார். திராவிடம் என்பதோ அந்த தமிழியம் தொடர்புடைய எவையுமோ ஆரியத்திலிருந்து வேறு பிரித்து காட்டுவதற்கான ஒரு சொல்லாடலாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது இடைக்காலங்கள் எல்லாவற்றிலுமே. அப்போ திராவிடம் என்பதுனா, இவர் ஒரு திராவிட கருத்தாளர் அப்படின்னா என்ன பொருள்னா, இவர் ஆரியத்தை ஏற்காத கருத்தாளர். அவர் எந்த அளவு பணிஞ்சு போகிறாருங்கிறது வேற. அப்போ திராவிட கருத்தாளர் எல்லாமே பார்ப்பனியத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் எதிர்த்து கடுமையாக நின்னவங்களா? யாருமே அப்படி நிற்கலைங்கிறதுனால தான் இந்த இனம் இன்னும் அடிமைப்பட்டு இருக்குது. இன்றைக்கி இல்லை, அது 2000 ஆண்டுகாலமாக
திருவள்ளுவம் எவ்வளோ அளவுக்கு தாங்கி பிடிச்சி எதிர்த்து நின்று இருக்குது. ஆனால் திருவள்ளுவரையே இன்றைக்கி கமுத்தி அடித்து பார்ப்பனர்கள் திருவள்ளுவத்தை பற்றி பேசுகிற மாதிரி மாறுதுன்னா ஏமாற்றுவதற்காக. அதுபோல் அந்த ஏமாற்றத்தினால அடி சறுக்கினவங்க நிறைய பேர் இன்றைக்கும் அடி சறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்தளவு சறுக்காமல் நிற்கிறாங்கங்கிற ஆய்வு நமக்கு தேவை. ஆனால் அதனால் திராவிடம் என்பதே பொய்யா அப்படின்னா இல்லை. அது திராவிடம் என்பது ஆரியத்தை சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்கான ஒரு அடையாள சொல், பொது அடையாள சொல். ஆனால் அது எல்லாவற்றையுமே நீக்கிடுமா, தொலைச்சிருமான்னா தமிழே இன்னும் அதை செய்ய முடியலையே. திராவிடம் எப்படி செய்யும்? தமிழில் 100க்கு 90 விழுக்காடு தமிழ், ஏறக்குறைய 10லேருந்து 20 விழுக்காடு சமஸ்கிருதம் கலந்து போயிருக்குது. நம்முடைய எல்லா பேர்களையும் எடுத்துக்கிட்டோம்னா பாதி பேர்கள் வந்து தமிழில் இல்லை, சமஸ்கிருதம் கலந்த நிலையில் இருக்குது. நம்முடைய பேச்சு வழக்கில் நிறையா சமஸ்கிருதம் கலந்துருக்குது. ஆனால் ஒரு மலையாளிகிட்ட, ஒரு தெலுங்கர்கிட்ட, ஒரு கன்னடர்கள்ட்ட தமிழ் எவ்வளோ இருக்கும், சமஸ்கிருதம் எவ்வளோ இருக்கும்னு கூட்டி பாருங்கள். நம்மள்கிட்ட 20 விழுக்காடு கலந்துருக்குன்னா ஒரு தெலுங்கர்கிட்ட 50 விழுக்காடு கலந்துருக்கும் சமஸ்கிருதம். மீதி இருக்கிற இப்போ நீருங்கிறாங்க. இப்போ கன்னடத்தில் வந்து நீருங்கிறாங்க தண்ணீரை, நம்மளுடைய நீரை அவன் நீருங்கிறான். அப்போ பாலுங்கிறத ஹாலுங்கிறான். நம்மளுடைய ஒலிப்பு முறைகளில் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுமே ஒழிய மூல மொழி தமிழ் தான். அந்த தமிழை நீங்கள் சமஸ்கிருதத்துலேருந்து பிரிச்சுட்டிங்கன்னா அந்த கன்னடம் என்பது தமிழாகவே இருக்கும். கன்னடத்தில் 50 விழுக்காடு சமஸ்கிருதம் கலந்துருக்குது. நீங்கள் தெலுங்கில் ஏறத்தாழ 40 விழுக்காட்டுக்கு மேலே சமஸ்கிருதம் கலந்துருக்குது. மலையாளத்தில் 30 விழுக்காட்டுக்கு மேலே சமஸ்கிருதம் கலந்துருக்குது. அப்போ அந்த கலந்த நம்மளே இன்னும் நம்ம சமஸ்கிருதத்தை நீக்காமல் திராவிடம்ங்கிறத மறுத்தோம்னா அவன்லாம் எப்படி ஏற்றுக்குவான்? அவனும் இன்னும் நம்மளை விட இன்னும் மூளை மயங்கியில் இருக்கிறான். எதில்? ஆரியத்தோட பார்ப்பனியத்தில் அடிமையாலாம் இருக்கிறான். அப்போ இங்கே எவ்வளவுக்கு பார்ப்பனியத்தை இன்றைக்கி உலக அளவிலேயே எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே மூல இனம் தமிழ் இனம் தான். அதுதான் சுட்டி காட்டணும். இதுதான் தாய்க்கு தான் பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? பிள்ளைகளுக்கு அறிவூட்ட வேண்டிய பொறுப்பு. நம்மளே இவன் தெலுங்க, இவன் கன்னடன், இவன் உதறி தள்ளினோம்னா அவன் எங்கே போய் கல்வி பயிலுவான்? கல்வி ஊட்ட வேண்டிய தாய் உதச்சி தள்ளுறது யாரை? அண்டை தேசத்தை. நீ நம்மளோட பிறந்தவன்யா, நீ அவங்களுக்கு பிறந்துட்ட, நீ இவங்களுக்கு பிறந்துட்ட, நானா நீ மூலம் இதுதான்ப்பா, நீ இதுவும் நம்ம மூலத்துக்கு வா அப்படின்னு காப்பாற்ற வேண்டிய பொறுப்புடைய தாய்மை உணர்ச்சியை காட்ட வேண்டிய நம்ம உதைக்கும் போது அவன் என்ன பண்ணிடுறான்? நல்லதுறான்னு பிடிச்சி அவன் எங்களை சார்ந்தவங்கன்னு அவன் இழுத்துக்கிட்டு போகிறான். யார்? அப்போ அவனுடைய செல்வாக்கு அதிகமாகுது. அப்போ செய்ய வேண்டிய கடமையாற்ற வேண்டியவர்கள் நம்ம மயங்கி போய் தனிமைப்பட்டு போகிறோம். சரிங்க, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட மதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாருன்னு சொன்னீங்க. கலைஞர் அவர்கள் அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி காலத்தில் திராவிடத்தை பற்றி எப்படி குறிப்பிட்றாரு, அவர் என்ன சொல்கிறாரு? இதை தான் சொல்ல வரோம். இப்போ யாருமே இன்னைக்கு வரைக்கும் மறைமலடிகள் உள்ளிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழை காப்பாற்றுவதற்கு அளவீடு வச்சுருக்கிறாங்க. ஒருவர் மொழி மட்டும்தான். இப்போ யானையை தழுவுன மாதிரி தான் குருடர்கள். ஒருத்தவங்களுக்கு அளவீடு வச்சுக்கிட்டாங்க. மொழி அளவில் மட்டும்தான் மறைமலடிகள் வந்து ஆரியத்தை எதிர்த்தார், சமஸ்கிருதத்தை எதிர்த்தார். சமய அளவில் பார்த்திங்கன்னா அவர் சைவ மதத்தை சார்ந்தவர். சரி, சைவத்திலிருந்து வைதீகம் கலந்து விட்டதே, அந்த வைதீகத்தை துரத்தி சைவ மதத்தவர்களெல்லாம் இந்துக்கள் இல்லைன்னு இந்து மதத்துக்கு எதிர்த்து அவர் நின்று போராடினாரா அப்படின்னா இல்லை. பார்ப்பன சடங்குகள் எல்லாம் கூடவே கூடாது, பார்ப்பனர்கள்லாம் எங்கேயுமே நுழையக்கூடாதுன்னு பார்ப்பன எதிர்ப்பை வலுப்படுத்தி போராடினாரா அப்படின்னா இல்லை. சரி, இந்த பார்ப்பனர்களால் அமைக்கப்பட்ட இந்த அரசமைப்பு, இந்திய அரசமைப்பு, இந்திய ஆட்சி அதிகாரம் முழுக்க பார்ப்பனியத்துக்கு சார்பாக, சமஸ்கிருதத்துக்கு சார்பாக இருக்குது. அப்போ இந்திய அரசை நாம் கடுமையாக எதிர்க்கணும். ஏன் 1938 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கணுமே, அதை நாம் நீட்டிச்சு முழங்கணும்னு மறைமலடிகள் மேற்கொண்டாரா அப்படின்னா இல்லை. அப்போ அடிகளார்கிட்ட என்ன இருந்தது? ஒரு 30-40 விழுக்காடு மொழி வழியான ஆளுமை இருந்தது. இன வழியான ஆளுமை இன்னும் குறைவு, அரசியல் வழியான ஆளுமை இன்னும் குறைவு, பொருளியல் வழியான ஆளுமை இன்னும் பார்வை இல்லை. அப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அளவீடு இருக்குது. பாவாணர் ஒரு சிறந்த மொழியியல் அறிஞர். அவர் 90 விழுக்காடு தமிழே தான் அப்படிங்கிற அளவில் நிறுவி போராடினவர். அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். ஆனால் அவர் தமிழ்நாடு உரிமை அரசியலுக்காக முன்னின்று களத்துக்கு வந்தாரா? இல்லை. அவங்களுடைய அளவீடுகள் குறைஞ்சு போது வெவ்வேறு தளங்களில். பொருளியலுக்காக அவருக்கு விரிவான பார்வை உண்டா இல்லையா? பாவாணருக்கு என்னங்க பொருளியல் அறிவு இருந்தது அப்படின்னு கேட்கலாமா? அவருடைய கல அறிவு அவ்வளோதான், மொழி சார்ந்த அறிவு. அப்போ அது ஒன்று. இது அறிஞர்கள் நடுவில். அப்போ இயக்கவாதிகள் நடுவில், செயல்பாட்டாளர்கள் அளவில் எடுத்துக்குவோம். இயக்க செயல்பாட்டாளர் அளவில்
மிகப்பெரிய பொதுமை உணர்வு உள்ளவர் தான் காமராசர். ஆனால் ஏன் ஆரியத்தை விட்ட போய் அடிமைப்பட்டு கிடந்தார்? பார்ப்பன எதிர்ப்பும் அவருக்கு உண்டு. ஆனால் இந்தியத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்து தலைமை அமைச்சராக உட்கார வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பணிவு வந்ததை ஏன்? தமிழ்நாட்டினுடைய தேவிகுளம் பீர்மேடெல்லாம் அங்கே வாரி கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஏமாளித்தனம் வந்ததை ஏன்? அப்போ ஒருத்தவங்கள்ட்டையும் பல பின்னடைவுகள் இருந்தது. அந்த பின்னடைவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆரியத்தை சரியாக எதிர்த்து நின்று கையாளாகாத ஒரு அடிமை நிலை. அந்த அடிமை நிலை எல்லாத்துக்கிட்டையும் இருந்தது. தமிழ் இயக்கங்கள் அளவிலேயே இருந்தது. தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தந்தைன்னு சொல்லுகிற மறைமலடிகளார்ட்டையே இருந்திருக்குன்னா நம்ம பார்த்துக்கோங்களேன். அப்போ கருணாநிதி, கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல் ஆட்சியாளர். நெருக்கடி காலத்தில் என்ன பண்ணிடுறாரு? முழுக்க திராவிட நாடு கொள்கையை கைவிடுறாங்க. அதன் பிறகு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு சொன்னவங்க, திராவிடத்தினுடைய காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம்னு சொன்னவங்க, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு மாற்றினவங்க, உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொன்னவங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மாறி மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன்னு மாறி போனாங்க. இந்தியன் நாட்டால்னு சொன்னவங்க திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு ஏன் சொன்னாங்க? குறுக்கிட்டு கேட்கலாம் தானே, கேட்க வேண்டிய இடம் தானே, ஏன் மாறினாங்க? அப்போ அடிமை போக்கு. இந்த அடிமை போக்கு யார்கிட்ட இல்லை? தனித்தமிழ் இல்லாமல் வேறு எதுலேயுமே பேச மாட்டேன்னு சொன்னவர் அண்ணல் தங்கோ தனித்தமிழ் திராவிட நாடுன்னு வைக்கவே கூடாதுன்னு பெரியாரோட மிகப்பெரும் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்தார். 1942 தனித்தமிழ் நாட்டுக்கான ஒரு பேர் இயக்கம் கண்டார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 72 இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு பெரிய பாராட்டு சான்றிதழும் ஒரு பொன்னாடையும் போத்துறாங்க இந்திரா காந்தி. முதல் ஆளாக போய் வாங்கிட்டார். யார்? அண்ணல் தங்கோ. இது என்னன்னு சொல்கிறீங்க? உன்னுடைய இந்திய சுதந்திரத்துக்காக நான் போராடலையா? நான் தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினேன். தமிழ்நாட்டு இதுக்காக போராடினவன இந்திய அரசினுடைய இந்த போலி விடுதலை எனக்கு தேவையில்லை, அதற்கான பாராட்டு தேவையில்லைன்னு மறுத்தாங்களா? ஏன் மறுக்கலை? அப்போ இந்த நழுவல் போக்கு எல்லாத்துலேயும் இருந்தது. அப்படி நாம் பார்த்த வகையில் அப்படி எந்த வகையிலுமே நழுவி போகாமல் செயல்பட்டவர்கள் மிக குறைவான போராளிகள் தான். அதில் பாவலரேறு ஐயா ஒருத்தவங்க. அவர் எதற்காகவும் எந்த இடத்துலையும் நழுவி கொண்டவர் இல்லை. எந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய எந்த பதவிக்காகவோ எந்த பொருளுக்காகவோ எந்த பரிசுக்காகவோ அவர் விழுந்து விடலை. அதுபோல் தமிழரசன் உள்ளிட்டவர்கள் இவர்கள்லாம் எதுக்கு நழுவாதவர்கள். அப்போ போராட்டத்தினுடைய காரணியும் போராட்டத்தினுடைய இலக்கும் தான் நமக்கு தேவை. அது தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்டம், தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கான போராட்டம், தமிழக மக்களினுடைய உரிமைகளுக்கான போராட்டம், தமிழ் மொழிக்கான காப்பு போராட்டம். இவை எல்லாவற்றுக்கும் திராவிடம் என்பது ஒரு பக்க வலு. திராவிடம் தமிழ்நாட்டு விடுதலைக்காக போராடாது. ஐயா, அப்போ தமிழ் தான் மூலமொழி, தமிழ்லேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் மற்ற மொழிகள், அவங்க எல்லாருமே நம்மளோட அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அப்போ தமிழ் தேசியம்னா என்ன? எல்லா தேசத்துக்குமே அது பொதுவான விளக்கம் தான். ஒவ்வொரு தமிழ் தேசத்துக்குன்னு ஒரு தனி விளக்கம், ஆந்திர தேசத்துக்குன்னு ஒரு தனி விளக்கம், காஷ்மீர தேசத்துக்குன்னு ஒரு தனி விளக்கம்லாம் இல்லை. பொதுப்பட தேசம் என்பதற்கெல்லாவற்றுக்குமே ஒரு பொதுவான வரையறைகள் தான். ஒரு தேசம் என்பது மொழியால் மட்டுமே அடையாளப்படுகிறது இல்லை. மொழி மட்டுமே ஒரு தேசத்தை அடையாளப்படுத்த முடியாது. அது சான்று வேணும்னா, இப்போ தமிழ்நாடு ஒரு தேசம்னு வச்சுக்கிட்டோம்னா, தமிழம் என்பது அதே மொழி பேசுகிற மக்கள் தான். அப்போ தமிழம் ஒரு தனி தேசமா அல்லது தமிழ்நாடும் தமிழமும் சேர்ந்தது ஒரு தேசமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ தமிழீழம் என்பது தனி தேசம்தான், தமிழீழ தேசம்னு அதுக்கு. சரி, மொரீஷியஸில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் தேசமா அல்லது வேறு என்னவா? அப்போ தமிழர்கள் அப்படின்னு பொதுப்பட சுட்டுவது வேறு, அது மரபு நிலையில் தமிழர்கள்னு மொழியால் அடையாளப்படுத்துவது. அந்த மொழியால் அடையாளப்படுத்துகிறதுனாலேயே ஒருவர் தேசமாக முடியாது. இப்போ மொரீஷியஸ் தமிழர்களை தமிழ் தேசம்னு சொல்ல முடியாது. மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களை எல்லாம் தமிழ் தேசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் மலையக தமிழர்கள், மலேசியா வாழ் தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், கர்நாடகா தமிழர்கள், அமெரிக்கா தமிழர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே ஒழிய அவங்களெல்லாம் தமிழ் தேசத்தினர்னு சொல்ல முடியாது. அப்போ தமிழ் தேசம்னா மொழியால் மட்டுமே அடையாளம் காணுவது இல்லை. மொழி ஆனால் ஒரு முதன்மையான கூறு. மொழியினுடைய அடிப்படையில் தான் அந்த ஒரு தேசத்தை அடையாளப்படுத்தி காண முடியும். மொழி ஒரு அடிப்படையான கூறு, ஆனால் மொழி மட்டுமே இல்லை. அப்போ மொழி ஒரு முதன்மையானது. மொழி, அதுக்கப்புறம் அந்த மொழி சார்ந்த இன மக்கள், அந்த இன மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பண்பாடு இருக்கும்.
அது அந்த சமூகம், அந்த குமுகத்தினுடைய பண்பாடு. அந்த குமுகம் சார்ந்த அந்த பண்பாடு நீண்டு நிலைத்து அந்த அதிலேயே வாழ்ந்து வந்திருக்கும். அப்போ அந்த நீண்டு நிலைத்து வாழ்கிற படியான நிலையில் அதுக்குன்னு ஒரு தனித்த அரசியலை கொண்டு இருக்கும். அந்த அரசியல் என்னது? அந்த தேசத்தின் அரசியல். அந்த அரசியல் எதன் மீது கட்டப்பட்டு இருக்குன்னா அந்த பொருளாதாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கும். அந்த தேசத்துக்குன்னு ஒரு தனித்த பொருளியல் அமைப்பு இருந்திருக்கும், அந்த பொருளியல் மீது கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த தேசத்தின் பொருளியல் இதையெல்லாம் சேர்ந்த ஒரு நீண்ட நெடிய வரலாறு இந்த தேசத்துக்கு இருக்கும். இதெல்லாம் கொண்ட ஒரு வரலாறு. இப்போ இவ்வளவு கூறுகளும் இந்த தேசத்துக்கு. அப்போ தமிழ் தேசத்துக்குன்னு ஒரு அரசியல், தமிழ் தேசத்திற்குன்னு ஒரு பொருளியல், தமிழ் தேசத்திற்குன்னு ஒரு குமுகம், தமிழ் தேசத்திற்குன்னு ஒரு வரலாறு, தமிழ் தேசத்திற்குன்னு ஒரு பண்பாடு. இது அனைத்தையுமே அங்கேயும் ஒப்பிடலாம். தமிழீழத்திலையும் தமிழீழத்திற்குரிய ஒரு அரசியல் அப்படி என்பது தமிழ்நாட்டினுக்குரிய அரசியலிலிருந்து வேறுபட்டது. தமிழ்நாட்டு அரசியலும் தமிழீழத்தினுடைய அரசியலும் ஒன்று போன்றதான அரசியல் இல்லை, அது வேறு அரசியல். தமிழ்நாட்டினுடைய பொருளியலும் தமிழ் ஈழத்தின் பொருளியலும் ஒன்று போன்றதான பொருளியல் இல்லை, அது வேறு பொருளியல். தமிழ்நாட்டினுடைய வரலாறும் தமிழ் ஈழத்தினுடைய வரலாறும் ஒன்று போன்றதானது இல்லை, அதனால் அது வேறு வரலாறு. பண்பாடு கூட, அதனுடைய பண்பாடு வேறு, இதனுடைய பண்பாடு வேறு. அப்போ ஒரு தேசத்தின் அரசியல் மொழி சார்ந்த, சமூகம் குமுகம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, வரலாறு சார்ந்த, பண்பாடு சார்ந்த இத்தனை கூறுகளையும் கொண்டு இருக்கும். அப்படித்தான் மதிப்பிட முடியும் ஒரு தேசத்தை. அப்படி மதிப்பிடாமல் இருந்ததுன்னா அது ஒரு இனம் தான் மதிப்பிடலாம். இனம் வேறு, தேசிய இனம் வேறு. அப்போ இனம்னா பொதுவாக மொழியால் சொல்லப்படுகிற மொழி வழி மக்கள், அவங்க ஒரு இனத்தினாக, ஒரு மரபு இனத்தினராக சொல்லப்படலாம். இப்போ மொரீஷியஸ் தமிழர் அப்படின்னா அது ஒரு மொழியால் சொல்லப்படுகிற ஒரு இன அடையாளம். ஆனால் அது தேசத்தின் வழியான இன அடையாளம் இல்லை. அப்போ தமிழ் தேசத்தின் மக்கள், தமிழ் தேசிய இனத்தினர் அப்படின்னா தமிழ்நாட்டின் தேசிய இனத்தினர்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு தேசிய இனத்தினருக்கு மொழி அடிப்படையானது, ஒரு பொதுவான மொழி. அந்த மொழி இந்த தேசத்தின் தாய்மொழி, தலைமொழி அப்படியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி. அப்போ தமிழ் மொழி இந்த தேசத்தின் அடிப்படை பொதுவான மொழி. அந்த தமிழ் தேசத்திற்குரிய பண்பாடு, தமிழ் தேசத்திற்கான அரசியல் அப்படின்னா சேரனுடைய அரசியலா, சோழனுடைய அரசியலா, பாண்டியனுடைய அரசியலான அந்த அரசியல் இல்லை. இந்த தேசத்திற்குன்னு இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த தேசம் எப்படி ஒழுங்கமைக்கப்படுகிறது, நம்ம காவிரியினுடைய தஞ்சையினுடைய பெரும் நிலமாக இருக்கக்கூடிய அந்த விளைநிலம், இந்த காவிரியினுடைய நீர் படுகையில் இருக்கக்கூடிய விளைச்சலில் இருக்கக்கூடிய விளைச்சலெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நெய்வேலி நிலக்கரி எங்களுடையது தான் சொல்கிறோம். எதிலிருந்து சொல்கிறோம்? இந்த நிலத்தினுடைய நீண்ட உரிமையிலிருந்து அதை அடையாளப்படுத்துகிறோம். எங்கள் நிலத்தினுடைய மக்கள் எங்களுடைய அதிகாரத்தின் வழி எது வரைக்கும் நீண்டு இருக்கிறார்களோ அது வரைக்குமான கனிம வளங்கள் எங்களுடையது. இந்த கனிம வளங்களை வேறு யாரோ கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடாது. நீங்கள் அப்போ அந்த கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு வழி அமைச்சு தரது எது அப்படின்னா அரசு. இப்போ இதற்காக இந்த நெய்வேலியினுடைய கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான அதிகாரத்தை இந்திய அரசு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய மக்கள் என்ன பண்ண முடியாதுன்னா நமக்கான பொருளாதாரம்னு அந்த நெய்வேலி நிலக்கரியை மீட்க முடியாது. அப்போ நம்ம ஒரு பொருளாதாரத்தையும் காக்க முடியல, நம்மளுடைய அரசையும் அந்த பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான அதிகாரத்தையும் பெற்றிருக்கல. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு தேசம் என்பது அந்த தேசத்தின் அரசியலை அதிகாரப்படுத்துகிற ஆற்றலை பெற்றிருக்கணும். அப்போ அந்த அதிகாரப்படுத்துவதற்கான ஆற்றலை பெற்றிருக்கணும்னா இந்த பொருளாதாரத்தை காப்பதாக இருக்கணும். அப்போ பொருளாதாரத்தை காக்கிற உரிமை இழந்த ஒரு அரசை அரசுனே மதிப்பிட முடியாது. தமிழ்நாடு அரசு ஒரு அரசு இல்லை, ஒரு அடிமை அரசு. அது ஒரு அடிமை அரசு, அவன்கிட்ட எந்த அதிகாரமுமே கிடையாது.
யாரையாவது ஒருத்தவங்களை காட்ட முடியுமா? முடியவே முடியாது. காமராசருடைய ஆட்சி வந்து காமராசர் பச்சை தமிழர்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள். காமராசரால் முடிஞ்சதா? காமராசர் ஒரு நீண்ட காலம் இங்கே முதலமைச்சராக இருந்தவரை திடீர்னு முதலமைச்சர் பொறுப்பிலேருந்து தூக்கி அடித்து அவரை அகில இந்திய காங்கிரஸினுடைய தலைவராக தூக்கிட்டு போயிட்டாங்களே. எதுக்காக? யார் நகுத்துனா? அதெல்லாம் பெரிய வரலாற்று கமுக்கங்களாக இருக்குது, ரகசியங்களாக இருக்குது. அப்படி ஏகப்பட்டது நடந்திருக்குது இங்கே தமிழ்நாட்டினுடைய. சரி, இன்னைக்கு நேத்தா நடக்குது துணைவேந்தர்களை வைக்கிறது. பாவாணர் வந்து இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு மொழியியல் துறையினுடைய ஒரு ஆய்வாளராக அமர்த்தப்படுறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு தமிழர்களுடையது, அண்ணாமலை செட்டியாருடையது. செட்டியார்னு சொல்கிறதுக்கு வருத்தப்படுறோம். அவர் அப்படி பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சாதி சார்ந்த பெயர்கள், நம்ம குலப்பெயர்களையும் சாதி பெயர்களையும் வெட்டி எறியணும், அது தமிழருக்கான இழிவான அடையாளம்னு குறிப்பிட்டதுனால அதை தூக்கி எறிவோம். அப்போ அண்ணாமலையாருடைய பல்கலைக்கழகம் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழுக்காக பல நல்ல செயல்பாடுகள்லாம் செய்தவருடையது. ஆனால் அவர் அந்த துறைக்கு ஒரு திராவிட மொழியியல் ஆய்வு நிறுவனமாக ஒன்று நிறுவுறார். அந்த துறைக்கு யார் தலைவராக வைக்கணும்னு அவர் சார்ந்த நிலையில் இந்திய அரசனுடைய அழுத்தத்தினால் அவர் கொண்டு வந்து வச்சது யாருன்னா சுனித்குமார் சட்டர்ஜின்னு ஒரு வங்காள பார்ப்பனர். அந்த பார்ப்பனருக்கு கீழே தான் பாவாணர் வேலை செய்கிறார். இவர் ஒரு அகராதியை தொகுக்கிறதுக்கான பெரும் முனைப்போட ஆர்வத்தோடு கொண்டு போய் அதெல்லாம் கொடுக்குறார், தமிழினுடைய பெரும் செல்வத்தெல்லாம். அந்த பார்ப்பனர் ஒத்துக்கலை. அவர் சொல்கிறாரு, ஐயா மொழிஞாயிறு பாவாணர் அவர்கள்ட்ட, ஐயா நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் பாட்டுக்கு தமிழ் தான் மூலமொழின்னு சொல்லுங்கள், நான் அதில் ஒன்றும் தலையிடலை. ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய ஆளுமையை எதிர்க்கிறோங்கிற பேரில் ஏன் சமஸ்கிருதத்தை கண்டிக்கிறீங்க? சமஸ்கிருதத்தையும் போற்றி கொள்ளுங்க அப்படிங்கிறார். அது என்னுடைய பணி இல்லை, உண்மையை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு இவர் அதை விடாப்பிடியாக நிற்கிறார். அப்படின்னா உங்களுக்கு இங்கே பணி இருக்கிறதுலையே கேள்வி ஆகும் அப்படிங்கிறார். அவர் எனக்கு வறுமை உண்டு, நான் மிக பெரும் வறுமையில் வாடுகிறவனாக இருக்கிறேன், எனக்கு எல்லா நெருக்கடிகளும் உண்டு, எனக்குன்னு ஒரு குடும்பம் காட்சி எல்லாம் உண்டு, எனக்கு வேலை கட்டாய தேவை, எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு மான உணர்ச்சி இருக்குது, அதனால் எனக்கு நான் இப்படியாக என்னுடைய தமிழை விட்டு விட்டு நான் இங்கே பணி செய்யணும்னு இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாரு. வந்து பெரும் இன்னல் படுறாரு. அப்போ அந்த பணிகள்லேருந்து செய்ய முடியாதுங்கிறதுக்கு எண்ணற்ற விளக்கங்கள் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒன்று அதை தான் பெரியார் சொன்னார், அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல். அரசியல்னு போயிட்டாலே நீ பொறுக்கி தின்றவனா மாறிடுற. யாரு போட்ட பிச்சையை பொறுக்கி தின்றவனா மாறுற? இந்திய அரசு அதிகாரம் போடும், அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறன்னா நீ அவன் சொல்கிறத கேட்கணும். நான் தமிழன்னு பெரிய அளவில் கை உயர்த்தி பேசுகிறாங்கல்ல, அவங்க யாராவது தன்னை தமிழன்னு தங்களுடைய பதிவு சான்றிதழில் செய்ய முடியுமா? ஒபாமா ஒரு அமெரிக்கர் இல்லை, குடிமகனில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அவருடைய குடிமதிப்பு சான்றிதழில் தன்னை கென்யன்னு பதிவு செய்திருக்கிற முடியுது. அவருடைய குடிமதிப்பு சான்றிதழ் நீங்கள் இணையத்தில் போய் பாருங்கள். அவருடைய தன்னுடைய இனம் வந்து கென்யன்னு பதிவு செய்திருக்கிறார். இங்கே தமிழன்னு கை ஓங்கி செல்றவங்க எல்லாம் தன்னை என்ன இனம்னு பதிவு செய்திருக்காங்க? இந்தியனில் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ இந்தியனா? ஏன் அதுக்காக போராடலை? அப்போ அதுக்காக போராடாத வரை நான் வந்து இது பண்ணுவேன், நான் அரசியலில் நோக்கி வந்துட்டேங்க, அது உள்ளார நான் போயிட்டேன்னா பண்ணுவேங்க. இதெல்லாம் 100 பேசிட்டாங்க கடந்த காலங்களில். நான் போய் உக்காந்து நான் முதலமைச்சராக இருந்தோன்னா முதல் கையெழுத்து தான், 2வது கையெழுத்து அதுதான்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு. செய்ய முடியாது. நீங்கள் கையெழுத்து போடலை. பெரிய அம்பேத்கர் சொன்ன மாதிரி நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன், என்னால் எழுத வைக்கப்பட்டதே ஒழிய நான் எழுதவில்லை சட்டத்தைன்னு அவர் விளக்கம் கொடுத்தார் நாடாளுமன்றத்தில். சரி, அப்புறம் ஏன் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க? அப்புறம் 7 பேரில் இருந்தவரில் நான் ஒருத்தவன் தான் அதை தொகுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இந்த சட்டம் வந்து இந்த மக்களுக்கானது இல்லை, இந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்குன்னு நாடாளுமன்றத்தில் விளக்கப்படுத்தினார். இந்த சட்டம் மிக மிக கொடுமையானது, இந்த மக்களை வந்து பாழ் செய்வது, இந்த சட்டம் வந்து இழிவான நிலையினதுன்னு இதை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் ஆளாக நான் எரிப்பேன்னு நாடாளுமன்றத்தில் பேசினார். அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சினம் இருந்தது. அப்புறம் ஏன் அதை எடுத்து எழுதினாருன்னா அதுக்கும் அவர் விளக்கம் சொல்கிறார். ஏன் பின்ன நான் எடுத்துக்கொண்டேன்னா, நான் சார்ந்த இந்த அடிநிலை மக்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற ஒரு ஒதுக்கீட்டை என்னை அல்லாமல் வேறு யாராலும் செய்ய முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன், அதை செய்தேன்னு அவர் விளக்கம் தருகிறார். இதை விட ஒரு மிகச்சிறந்த விளக்கம் யாருங்க தர முடியும்? இப்படி இந்த அதிகார வரம்பினுடைய தெளிவை மிக அழகாக வெளிப்படுத்தினவர்.
அதனால் இந்த அமைப்பு முறைக்குள்ளார போய் யாரும் எதையும் செய்ய முடியாது. அவர் எவ்வளோ பெரிய கொம்பனா வேணா இருக்கட்டும், செய்ய முடியாது. அப்போ இந்த அரசு அமைப்பையே மாற்றணும். இந்த அரசு அமைப்பை மாற்ற முடியாது. அப்போ தமிழ் தேசம் என்பது இந்த அரசு அமைப்பை தனக்கான அதிகாரம் படைத்ததாக மாற்றுவதற்கான நோக்கம் கொண்டது. ஸோ அப்போ வந்து திராவிடம் அப்படின்னா அது வந்து ஒரு சொல்லாடல். அதே நேரத்தில் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மொழியை மட்டும் வச்சு வரக்கூடிய ஒரு கிடையாது. மொழி வந்து முதன்மை கூறு, அதுபோக பண்பாடு, அதுக்கப்புறம் உரிமைக்கான போராட்ட அரசியல், பொருளியல் அரசியல், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் வந்து இந்த தமிழ் தேசியம், திராவிடம், வரலாறு எப்படி அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் தெளிவாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இது பற்றி நிறைய பேசப்பட வேண்டும், நிறைய ஆய்வு செய்யப்பட வேண்டும். புதிய இளைஞர்கள், வருகிற இளைஞர்கள் இவை பற்றிலாம் நிறைய ஆய்வுகள் வெளிவந்திருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு எதை என்னன்னாலும் எதை தேறி செய்தாலும் திருவள்ளுவர் நமக்கு மிக பெரும் வழிகாட்டி. எல்லாம் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மைங்கிறார். அதுபோல் ஆய்வு செய்து ஒரு நட்பை அல்லது ஒரு நடைமுறையை நாம் மேற்கொள்ளாமல் போனோம்னா நமக்கு பெரிய இடர்கள் தான் வரும். அதனால் ஆய்வு செய்து எது இந்த தமிழ் தேசத்தை மீட்பதற்கு, இந்த மொழி தேசத்தை மீட்பதற்கான வழி என்பதை நாம் ஆய்வு செய்து மேற்கொள்ளணும். அந்த ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முதல் கட்டம் தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்தது. ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இதே மாதிரி தமிழ் தேசியம், திராவிடம் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ஐயா வச்சு இன்னொரு வீடியோவில் தீர்க்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான்.